கரூர்ல நடந்த ஒரு பெரிய ட்ராஜடி. இந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Firstly, my deepest condolence to all the family members who lost their beloved ones. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ட்ராஜடி. ரொம்ப அன்பார்ச்சுனேட். யாரையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விஜய் ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோ. அவங்க ஒரு ரேலில கலந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா கிரவுட் இருக்குன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம். சின்ன குழந்தைங்க, பிரெக்னெண்டா இருக்கவங்க, ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கவங்க, இல்ல பிரீதிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, வயசானவங்க போயிருக்கிறது தவிர்த்து இருக்கலாமோ? குழந்தைங்களை கூட்டிட்டு போக கூடாதா இருந்துச்சோம் யோசிக்கணும். அநியாயமா உயிர் போயிடுச்சுங்க. ரேலில கலந்துக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. யார் போகணும்ன்றது யோசிச்சு இருக்கணும் போகிறதுக்கு முன்னாடி. நான் போனா எனக்கு அங்க அந்த கிரவுட்ல இருந்து மீண்டு வர முடியுமா யோசிக்கணும். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களே கண்ணீர் மழையில இருக்காங்க. கூச்சல், கதறல், அழுகை சத்தம், எதுவும் பண்ண முடியாது. 50 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாம் வேண்டிக்கிறோம். 39 பேர் உயிர் போயிருக்கு. அதுல 6 குட்டி குழந்தைங்க உயிர் மறுபடியும் வராது. போன உயிர், அந்த பேச்சு, அந்த குட்டி குழந்தைங்களுடைய விளையாட்டு, அழகான பேச்சு கிடைக்காது. 1 லட்சம் இல்ல, 2 லட்சம் இல்ல. அந்த தாயையும் சமாதானப்படுத்த முடியாது. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலே தாய் கண்ணு தாங்க முடியாது. உயிர் போயிருக்கு, எப்படி தாங்க முடியும்? கீழே விழுறாங்க, அழுகுறாங்க, கத்துறாங்க, குழந்தைய கையில தூக்குறாங்க. உயிரோட இல்லைன்றது கூட அவங்களுக்கு தெரியும். நம்ப முடியல. ஒரு வீடியோ பார்த்து பாத்தீங்களா? ஒரு பக்கம் டிவிகே ரேலி அனௌன்ஸ்மெண்ட் 12 மணிக்குன்னு சொன்னாங்கன்ற கூட்டம், இன்னொரு பக்கம் ரேலி தொடங்குறதுக்கு முன்னாடி, விஜய் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய கிரவுட் இருந்ததுனால மக்கள் சஃபகேட் ஆகி மயங்கி விழுந்துட்டாங்க. மக்கள் உயிர் ரிஸ்க்ல இருக்குன்னு தெரிஞ்ச விஜய் ஸ்பீச் கொடுக்கறது நிறுத்திட்டாங்க, ஆரம்பிக்கல. அவங்களுக்கு அங்க மயங்கிட்டு இருக்காங்க தெரிஞ்ச உடனே அவங்களால முடிஞ்சது அங்கத்துல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. இதுல நம்ம யாரையும் பிளேம் பண்ண முடியாது, யாரையும் தப்பு சொல்ல முடியாது, யாரையும் குற்றம் போட முடியாது. ஏன்னா எல்லாம் டைம், அவங்களுடைய ஃபேட் தான் நம்ம சொல்லணும். சோ ரிஸ்க், சேஃப்டி நம்மளுடையது, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொரு மனிதருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஆர்சிபி ரேலி ஆகும்போது நிறைய உயிர் போச்சு. அது கண்டிப்பா எல்லா தமிழ்நாட்டு மக்களும் பார்த்திருப்பாங்க. சோ இங்கேயும் அந்த அளவுக்கு கிரவுட் வருவாங்கன்றது நம்ம தெரிஞ்சிருக்க விஷயம் தான். லைஃபை விட வேற எதுவும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது. எங்க ஏதோ ஒரு கிரவுடட் பிளேஸ்க்கு இல்ல கிரவுடட் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நம்மளுடைய சேஃப்டி, இது எல்லாமே யோசிச்சு நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்கு. போகிறதா வேண்டாமான்னு. நம்மளுடைய சந்தோஷத்துக்காக குட்டி குழந்தைங்களை எடுத்துட்டு போய் அநியாயமா போன உயிர் வராது இல்லைங்களா? சோ எந்த கிரவுடட் ஏரியாவுக்கு போகணும்னாலும் யோசிங்க. பாதிக்கப்பட்டிருக்க குடும்பத்துங்களுக்கு நம்ம வேண்டிக்கிறது, கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டிய ஒரே விஷயம், பலத்தை கொடுக்கணும். அதை தாங்கிறதுக்கு அவங்க அந்த மீட்டு வரணும். நம்மளால முடிஞ்சது இது மட்டும்தான். So, deepest condolence again to all the family members, whoever has lost their beloved ones.